உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் ஜேம்ஸ் ஜாக்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1777 அக்டோபர் 3 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசசூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூபெரி போர்ட்டில் ஜோனாதன் ஜாக்சனுக்கும் ஹெனா ட்ரேசி ஜாக்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் ஜாக்சன். இவர் கூட பிறந்தவங்க 5 பிரதர்ஸும் 4 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக, அதாவது தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு பொலிட்டீசியனாக, அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக கான்டினென்டல் காங்கிரஸில் மேசசூசட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜேம்ஸ் ஜாக்சனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1783 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் ஜாக்சன் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1783 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக நியூபெரி போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்ததிலிருந்தே ஜேம்ஸ் ஜாக்சன் புத்தகங்கள் படிக்கிறத இவருடைய பொழுதுபோக்காக ஏற்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1788 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக நியூபெரி போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் ஜாக்சன் சயின்ஸ் அறிவியல்லாம் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அறிவியல்லையே பர்டிகுலராக குறிப்பாக இந்த பயாலஜி உயிரியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஜேம்ஸ் ஜாக்சன் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப வேகமாகவே, குறிப்பாக இவருடைய உயர்கல்வியை ரொம்ப வேகமாகவே படித்து வந்தாங்க. இதன் காரணமாக 1793 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயசுலேயே ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஜேம்ஸ் ஜாக்சனை மேசசூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூபெரி போர்ட்டில் இருந்து அதே மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு அங்கமான ஹார்வர்ட் காலேஜ், அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1793 ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஏபி டிகிரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏபி அப்படின்றது லட்டினில், இது இங்கிலீஷில் பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது ஹார்வர்ட் காலேஜில் ஜேம்ஸ் ஜாக்சன் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியின் போது ஜேம்ஸ் ஜாக்சன் அறிவியலில் பர்டிகுலராக இந்த உயிரியல் மற்றும் வேதியியல் பாடத்தை இவர் முழு கவனம் செலுத்தி மேஜர் சப்ஜெக்டை அடுத்து படித்து வந்தாங்க. அதாவது இந்த உயிரியல் வேதியியல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, இந்த 1700கள் 1800கள் காலகட்டத்திலலாம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இந்த சயின்ஸும் இருந்தது. ஸோ இவர் பிஏ டிகிரி படித்து 1795 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் பிஏ டிகிரி படிக்கும்போது இவருக்கு மருத்துவம், மெடிசன் மீது ஆர்வம் ஏற்படுது. இதனால் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதன் காரணமாக அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனானது கேம்பிரிட்ஜில் இருந்தது. அங்கே ஜேம்ஸ் ஜாக்சன் ஜாயின் பண்ணி நிறைய விரிவுரைகளை அட்டன் பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் மெடிக்கல் லெக்சர்ஸ், மருத்துவ விரிவுரைகளை இவர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மருத்துவர்கள் அந்த லெக்சர்ஸ் விரிவுரையெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இவர் படித்து வந்தாங்க. பிறகு 1796 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய கல்வி அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அப்போதைய ஏபி டிகிரி, இன்றைய பிஏ டிகிரி, அதை அந்த ஹார்வர்ட் காலேஜில் இருந்து ஜேம்ஸ் ஜாக்சன் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இதே 1796 ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் கூடுதலாக அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் இவருடைய மருத்துவ கல்வியை பெற்றாங்க. இதுக்கப்புறமா அந்த மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே மேசசூசட்ஸோடைய உஸ்டர் கவுண்டியில் இருக்கிற லிஸ்டருக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய
லிஸ்டர் அகாடமி. அங்கே இவருடைய டீச்சிங் கெரியரை 1796ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் இவருடைய 19 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட 1797ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் ஓராண்டு வரைக்கும் அந்த லிஸ்டர் அகாடமியில் இவர் ஒரு டீச்சராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அப்பாவான ஜோனாதன் ஜாக்சன் அவர் ஒரு ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவர் ஒரு சாதாரணமாக அந்த கான்டினென்டல் காங்கிரஸோடைய மாசசூசட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெலிகேட் மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸராகவும் இருந்தாங்க. கூடுதலாக இந்த பாலிடிக்ஸில் பல்வேறு பதவிகளை இவருடைய அப்பா பெற்று வந்தாங்க. ஸோ இதன் காரணமாக ஜேம்ஸ் ஜாக்சனை இவருடைய அப்பா அவருடைய கிளர்க்காக அழைச்சாங்க. இதன் காரணமாக இவருடைய அப்பா கீழே கிளர்க்காக பணிபுரியிருக்காங்க. 1797ஆம் ஆண்டுடைய நடுப்பகுதியில் இவருடைய அப்பா கீழே இவர் ஒர்க் பண்ண போகிறாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா மாசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இவருடைய ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அங்கே ஜேம்ஸ் ஜாக்சன் ஒரு கிளர்க்காக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1797 டிசம்பருக்கு பிறகு இவருடைய 20 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக முடிவு செஞ்சிடறாங்க. இதனால் அந்த அவருடைய அப்பா கீழே கிளர்க் அப்படின்ற எழுத்தர் அப்படின்ற அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஜேம்ஸ் ஜாக்சன் இந்த மாசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து அதே மாசசூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற சேலமுக்கு இவர் போயிடுறாங்க. இந்த சேலமானது எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற இவர் பிறந்த இடத்திலிருந்து அந்த ஒரு சிட்டிக்கு நியூபெரி போர்ட் அங்கேருந்து பக்கத்தில் தான் அந்த சேலம் அப்படின்றது இருக்குது. ஸோ அங்கே ஜேம்ஸ் ஜாக்சன் போகிறாங்க. அங்கே எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த மருத்துவர் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஜேம்ஸ் ஜாக்சன் மருத்துவ கல்வியை பெற தொடங்குறாங்க. இந்த எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் அப்படின்றவர் மாசசூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி MMS அப்படின்ற மருத்துவ சங்கத்தை நிறுவி அதனுடைய பிரசிடெண்டாக இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஜேம்ஸ் ஜாக்சன் மருத்துவ கல்வியை பெற்றாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 2 ஆண்டுகள் 1799 வரைக்கும் ஜேம்ஸ் ஜாக்சன் அந்த எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் அப்படின்ற மருத்துவருக்கு கீழே மருத்துவ கல்வியை பெற்றாங்க. குறிப்பாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறமா மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் இவர் ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு கற்பித்து வந்தாங்க. அடுத்து 1799ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் இங்கிலாந்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதனால் எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் கிட்ட இருந்து 1799ஆம் ஆண்டு இவருடைய படிப்பு முடிஞ்ச உடனடியாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மாசசூசட்ஸில் இருக்கிற எசெக்ஸ் கவுண்டியோடைய சேலமில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போயிடுறாங்க. குறிப்பாக இவர் கப்பல் வழியில் போனாங்க. அந்த கப்பலுக்கு ஜேம்ஸ் ஜாக்சனுடைய 5 பிரதர்ஸில் ஒருத்தரான ஹென்ரி ஜாக்சன் அவர் தான் கேப்டனாக இருந்தாங்க. அந்த கப்பலில் ஜேம்ஸ் ஜாக்சன் போனாங்க. ஸோ போய் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போனதுக்கப்புறமா லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸராக பணிபுரிய தொடங்குறாங்க. ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொன்னால் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள். ஸோ அவங்களுக்கு உதவியாளர் அப்படின்ற பொறுப்பு தான் ட்ரெஸ்ஸர் அப்படின்றது. அதாவது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவருக்கு தேவையான மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கொடுக்கறது, மற்ற மருத்துவ உபகரணங்களை எடுத்து கொடுத்து சரியாக அந்த அறுவை சிகிச்சையின் போது நேர விரயமாகாமல் உதவுறது. ஸோ அந்த பொறுப்பு தான் ட்ரெஸ்ஸர் அப்படின்றது. ஸோ அந்த பதவியை ஜேம்ஸ் ஜாக்சன் வைத்தாங்க. அதன் மூலமாக இவருக்கு பணம் கிடைச்சது. இதை பயன்படுத்தி அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஜாக்சன் மருத்துவ பயிற்சியை பெற்று வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் ஜாக்சன் லண்டன்லேயே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்குமே ஜேம்ஸ் ஜாக்சன் ஜாயின் பண்ணி மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் பெற தொடங்குறாங்க. அதாவது இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கைஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது. இங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ட்ரைனிங் இதுவும் கூட வழங்கப்படும். ஸோ இதனாலேயே இந்த ரெண்டுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே சேர்ந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஜேம்ஸ் ஜாக்சன்
மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டாங்க. இதே காலகட்டத்தில் லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் பான்க்ரஸ் ஸ்மால் பாக்ஸ் அண்டு இனாகுலேஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, இது வந்து பெரியம்மைக்குண்டான வேக்சின் போடுறதுக்காக, தடுப்பூசி போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மைக்குண்டான தடுப்பூசியானது எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற தலை சிறந்த மருத்துவர்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அது கண்டுபிடிக்கப்பட்டு யூரோப்பில் மிகப்பெரிய அளவில் அந்த வேக்சின் போடணும், அப்படி போட்டால் அந்த ஸ்மால் பாக்ஸ் ஆனது ஏற்படாது அப்படின்ற அந்த அவேர்னஸ் ஆனது உருவாக்கப்பட்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் ஜாக்சன் யூரோப்பில் குறிப்பாக இங்கிலாந்தில் இருந்து வந்தாங்க. ஸோ இதன் காரணமாக அவரும் அந்த செயின்ட் பான்க்ரஸ் ஸ்மால் பாக்ஸ் அண்ட் இனாகுலேஷன் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கு மருத்துவராகவும் சூப்பரிண்டெண்டண்டாகவும் மேற்பார்வையாளராகவும் வில்லியம் வுட்வில் வந்து இருந்தாங்க. அவருக்கு கீழே இந்த வேக்சின்லாம் எப்படி போடுறது, ஸோ அந்த விஷயங்களை ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து கற்றுக்கிறாங்க. அடுத்து 1800ஆம் ஆண்டுடைய ஆகஸ்ட்டில் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து முழுமையாக இவருடைய மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு மெடிக்கல் ட்ரைனிங் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவர் வந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே கிளம்புறாங்க. ஆகஸ்ட்டில் 1800ஆம் ஆண்டுடைய ஆகஸ்ட்டில் கிளம்பின இவர் அதே 1800ஆம் ஆண்டு செப்டம்பரில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்துடுறாங்க. பாஸ்டனுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பாஸ்டன்லேயே ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இவருடைய கிட்டத்தட்ட 23 வயதில் இவருடைய ப்ராக்டிஸை தொடங்குறாங்க. அதாவது ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஒரு மருத்துவராக அந்த பாஸ்டனில் ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய மருத்துவ பணியை தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அது பற்றின விஷயத்தை அந்த மேசசூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்வர்ட் அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இவர் படித்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அங்கே வந்து ப்ரொஃபஸராக இருந்த பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொரு நபர் லைமன் ஸ்பால்டிங் அப்படின்னு, இந்த 2 பேராசிரியர்கள், இந்த 2 மருத்துவர்கள் கூட சேர்ந்து ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான வேக்சினேஷனை யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிரபலப்படுத்த தொடங்குறாங்க. இதனால ஒரு வேக்சினேஷன் மூவ்மெண்ட்டே இவங்க 3 பேரும் இணைஞ்சு கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி யூரோப்பில் இந்த வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டுட்டு பெரியம்மை தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்பட்டதோ அதே முயற்சி அமெரிக்காவில் ஜேம்ஸ் ஜாக்சனால் துவங்கி வைக்கப்பட்டது. இதுக்கு உதவியாக பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் அண்டு லைமன் ஸ்பால்டிங் இருந்தாங்க. இதுக்கிடையில் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 3 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 24வது பர்த்டே அன்னைக்கு இவருடைய 24 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து எலிசபெத் கேபட் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் ஜாக்சனுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் கேபட் ஜாக்சன் 2 பேருக்குமே 9 குழந்தைகள் பிறந்தது. ஸோ ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு இவருடைய மனைவியான எலிசபெத் கேபட் ஜாக்சனுக்கும் 9 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் இன்னொரு பக்கம் 1802ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய சேரிட்டபிள் பாஸ்டன் டிஸ்பென்சரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக 1802ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ஜாக்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1803ஆம் ஆண்டு மேசசூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய மேசசூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி, அதாவது இவருடைய கற்பிப்பாளராக இவருக்கு மருத்துவம் கற்பித்த மருத்துவரான எட்வர்ட் அகாசிஸ் ஹோலியோக் அவர்னால் நிறுவப்பட்டிருந்த அந்த மேசசூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி MMS அதனுடைய ஒரு மெம்பராக 1803ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வேக்சினேஷன் மூவ்மெண்ட்டில் இந்த ஸ்மால் பாக்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அதை எப்படி தடுக்கிறது, அது எப்படி இந்த தடுப்பூசி தடுக்கும் அப்படின்ற பல்வேறு விழிப்புணர்வை ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் அண்டு லைமன் ஸ்பால்டிங் கூட சேர்ந்து இணைஞ்சு இந்த மாதிரி இவருடைய பணிகளை செஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து கூடுதலாக மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த மேசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அங்கே ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து கூடுதலாக மருத்துவ கல்வியும் பெற்று வந்தாங்க. இதுக்கிடையில் 1808ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஆன் தி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் குறித்து இவர் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இதே 1808ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1808ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் பெற்றாங்க. அடுத்து 1809ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன்
ஜாக்சன் இவருடைய மருத்துவ கல்வியை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே 1809ஆம் ஆண்டு ஆன் தி ப்ரூனோனியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை எழுதி 1809ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்படி ஜேம்ஸ் ஜாக்சனுடைய வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாகவே போக தொடங்கியிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1810ஆம் ஆண்டு மார்ச் 5 அன்னைக்கு ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அப்பாவான ஜோனாதன் ஜாக்சன் கிட்டத்தட்ட அவருடைய 66 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அப்பாவான ஜோனாதன் ஜாக்சன் வந்து 1743ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. குறிப்பாக அவர் வந்து 1743ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அப்பா ஜூன் 4 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1810ஆம் ஆண்டு மார்ச் 5 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 66 வயதில் இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஜாக்சனுடைய அம்மாவான ஹெனா ட்ரேசி ஜாக்சனும் இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரமாக இருந்தது. இருந்தாலும் இதையும் கடந்து இதே 1810ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து சில முக்கியமான சாதனைகள் பண்ணாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் ஜாக்சன் ஜான் காலின்ஸ் வாரன் அப்படின்னு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கூட இணைகிறாங்க. இந்த ஜான் காலின்ஸ் வாரன் வந்து 1778 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பிறந்தவர். ஜேம்ஸ் ஜாக்சனை விட ஒரு வயசு கிட்டத்தட்ட கம்மி. ஸோ அவரை வந்து ஜேம்ஸ் ஜாக்சன் இணைச்சிக்கிட்டு இந்த மேசசூசட்ஸில் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒரு பொது மருத்துவமனையானது நிறுவப்படணும் அப்படின்னு அவர் வந்து முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜான் காலின்ஸ் வாரன் அவருமே ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு உதவியாக சேர்ந்து இந்த ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே நியூயார்க்லையும் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா இந்த 2 இடங்களில் தான் இந்த காலகட்டத்தில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஸோ அங்கே வந்து மருத்துவத்தில் வளர்ச்சி இருக்கிற அளவுக்கு இந்த மேசசூசட்ஸில் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஜான் காலின்ஸ் வாரனை இணைச்சிக்கிட்டு மேசசூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்படுறதுக்காக ஒரு சர்க்குலேட்டரி லெட்டரை வந்து எழுதி 1810ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்னைக்கு அதை சர்க்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேருடைய உதவியினால் அதே 1810ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் மேசசூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் MGH அது வந்து உருவாக்கப்பட்டது. அது வந்து நிறுவப்படுது. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸாக ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறமா இதே 1810ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இந்த மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து ஒரு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலாகவே கொண்டு வரணும், அதையும் பாஸ்டனில் கொண்டு வரணும் அப்படின்னு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இவருடைய முயற்சியை கொடுத்தாங்க. இதன் விளைவாக இதே 1810ஆம் ஆண்டு இந்த மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆனது மூடப்பட்டு அதே மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று நிறுவப்படுது. இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட இது. ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து கேம்பிரிட்ஜில் இருக்குது, மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்குது. அதே சமயம் இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூல் ஆனது அதே மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருக்குது. ஸோ இது வந்து கேம்பிரிட்ஜில் இருந்து பாஸ்டனுக்கு வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு உருவாகிறதுக்கு ஜேம்ஸ் ஜாக்சன் தான் காரணம். ஸோ அவர் வந்து அதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலுக்கும் அந்த மேசசூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே பாஸ்டனில் இருக்கிறனால ரெண்டுத்துக்கும் உண்டான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து உருவாக்க தொடங்குறாங்க. இதே நிலையில் இதே 1810ஆம் ஆண்டு அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அதாவது மருத்துவ பேராசிரியராக ஜேம்ஸ் ஜாக்சன் நியமிக்கப்பட்டுறாங்க. அடுத்து 1811ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஒரு மனநல மருத்துவமனை அதாவது இந்த மனநோயாளிகளுக்கு உண்டான ஒரு மனநல காப்பகம் நிறுவப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் ஜாக்சன் அதே ஜான் காலின்ஸ் வாரனை இணைச்சிக்கிட்டு முயற்சி பண்ணாங்க. இதன் விளைவாக மேசசூசட்ஸோடைய சமர்வில்ல இருக்கிற சார்ல்ஸ் டவுன் அங்கே 1811ஆம் ஆண்டு ஒரு அசைலம் ஃபார் இன்சைன் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஆனது நிறுவப்படுது. இது வந்து பிற்காலத்தில் சமர்வில் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் டவுன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு மெக்லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து 1811ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சனுடைய முயற்சியின் விளைவாக நிறுவப்பட்டது. ஸோ இதுவும் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறமா 1812ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து அந்த பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் அதாவது இவர் கூட சேர்ந்து வேக்சினேஷன் ப்ரொமோஷனுக்கு உதவியாக இருந்தவர். அவர் வந்து இந்த காலகட்டத்தில் ரிட்டையர் ஆகுறாங்க. அவருக்கு பிறகு ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் தியரி அண்டு ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற அந்த பொறுப்பில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசனாக இவர் இருந்தாங்க.
இருந்தாங்க. இப்போ 1812ஆம் ஆண்டு ஹெர்சி ப்ரொஃபஸராக தான் மிஸ்டர் ஹெர்சி அப்படின்னு ஒரு மருத்துவர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஹெர்சி ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் தியரி அண்டு ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பொறுப்பானது, ஒரு பேராசிரியர் பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பில் ஏற்கனவே பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் இருந்தாங்க. அவருக்கு பிறகு 1812ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஓல்டு டேர்ம், இன்னைக்கு வந்து அது மெடிசன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அந்த பதவியில் 1812ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ஜாக்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் அந்த இவர்னால் நிறுவப்பட்ட மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபிசிஷியன் முதல் மருத்துவராகவும் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதெல்லாமே ஜேம்ஸ் ஜாக்சனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரங்களாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து யூலோஜி ஆன் டாக்டர் ஜான் வாரன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. இதை 1815ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிலபஸ் ஆஃப் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு புக்கு, இதை 1816ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் ஜேம்ஸ் ஜாக்சனுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் கேபட் ஜாக்சன் 2 பேருக்கும் பிறந்த 9 குழந்தைகளில் அடுத்தடுத்து 3 குழந்தைகள் இறந்து போனாங்க. இது வந்து ஜேம்ஸ் ஜாக்சனுடைய மனைவியுடைய மனநிலையை பாதித்தது. இதன் காரணமாக 1817ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சனுடைய மனைவியான எலிசபெத் கேபட் ஜாக்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு மிகப்பெரிய துயரமாக இருந்தது. இதை கடந்து 1818ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இவருடைய மனைவியான எலிசபெத் கேபட் ஜாக்சனுடைய சிஸ்டர் சகோதரியான சேரா கேபட் அந்த ஒரு பெண்ணை 1818ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் ஜாக்சன் மற்றும் அந்த சேரா கேபட் ஜாக்சன் அப்படின்ற இவருடைய 2வது மனைவி, இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்கி இருந்தது. இது ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1820களுக்கு பிறகு தான் அந்த மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அது வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வந்தது. குறிப்பாக 1821 இந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஹெச் மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆனது பாஸ்டனில் பேஷண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஸோ அப்போவும் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து அதனுடைய மருத்துவராக ஃபிசிஷியனாக இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு உண்டான இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சிலாம் மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையே ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதாவது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி டிகிரிலாம் முடித்த உடனே மருத்துவர்களாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மெடிக்கல் எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறமா ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே மருத்துவ மாணவர்கள் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணாதான் மருத்துவ மாணவர்கள் வந்து மருத்துவர்களாக தகுதி பெற முடியும். ஸோ இதுக்கு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் கொடுக்கறதுக்காக, மெடிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து ஒரு பக்கம் ப்ரொஃபஸராக ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லையும் ஃபிசிஷியனாக மேசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையும் இவர் பணிபுரியறனால இந்த ரெண்டையுமே இணைச்சாங்க இவர். ஸோ இதை இணைச்சாங்க, ரெண்டுமே பாஸ்டனில் இருக்கிறனால இதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஸோ ஜேம்ஸ் ஜாக்சன் இதை வந்து பண்ணாங்க. இது வந்து மெடிக்கல் எஜுகேஷனில் ஒரு ரீஃபார்மாக சீர்திருத்தமாக இருந்தது. இதுக்கிடையில் 1825ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவ பாடநூலை இவர் எழுதினாங்க. அது 1826 1827 இந்த காலகட்டம் வரைக்கும் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லெக்சர்ஸை ஜேம்ஸ் ஜாக்சன் எழுதினாங்க. அடுத்து 1829ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து பாஸ்டன் டிஸ்பென்சரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாஸ்டன் டிஸ்பென்சரி ஃபார் தி மெடிக்கல் ரிலீஃப் ஆஃப் தி புவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை 1829ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1830கள் காலகட்டத்தில் காலரா எபிடமிக் ஆனது தோன்றுது. அதாவது காலரா நோயானது மிகப்பெரிய பரவலுக்குள்ளாகி நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க, பாதிக்கப்பட்டாங்க, இது மாதிரி நடந்தது. ஸோ அப்போ ஜேம்ஸ் ஜாக்சன் அந்த காலராக்குண்டான சிகிச்சை கொடுக்கறது, அதை கட்டுப்படுத்துறது,
அதுக்குண்டான முயற்சியில் ஜேம்ஸ் ஜாக்சன் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதே முயற்சியில் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய 9 குழந்தைகளில் ஒருத்தரான ஜேம்ஸ் ஜாக்சன் ஜூனியர், இவருடைய பேர் தான் அவருக்கும், இவருடைய மகன் தான். ஸோ அவரும் ஒரு மருத்துவராக இருந்து அவர் ஈரோப்பில் இந்த காலராவை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆராய்ச்சியில் அவரும் ஈடுபட்டு வந்தாங்க. ஜேம்ஸ் ஜாக்சனும் அதுக்குண்டான இன்புட்ஸை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1834ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சனுடைய மகனான ஜேம்ஸ் ஜாக்சன் ஜூனியரும் இறந்து போகிறாங்க. இதுவும் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் 1835ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் மாசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் மருத்துவர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஹெர்சி ப்ரொஃபஸர் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அந்த பொறுப்பில் இருந்தும் பேராசிரியர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் இவர் ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய மகனுடைய நினைவை ஒரு நினைவு குறிப்பாக எழுதினாங்க. அது எ மெமோர் ஆஃப் ஜேம்ஸ் ஜாக்சன் ஜூனியர் அப்படின்ற டைட்டில் 1835 1836 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1837ஆம் ஆண்டு ஏற்கனவே இவர் 1829ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பதிப்பு 1837ஆம் ஆண்டு பாஸ்டன் டிஸ்பென்சரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பாஸ்டன் டிஸ்பென்சரி ஃபார் தி மெடிக்கல் ரிலீஃப் ஆஃப் தி புவர் அப்படின்ற டைட்டிலில் மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1840கள் காலகட்டத்தில் மாசசூசெட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜேம்ஸ் ஜாக்சன் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஜாக்சன் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரி அது நியூ இங்கிலாந்து மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஜேர்னல் அப்படின்னு அழைக்கப்படும். நியூ இங்கிலாந்து அப்படின்னா இங்கிலாந்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு பகுதியை குறிக்கும். குறிப்பாக நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்காவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 6 மாகாணங்கள், அது வெர்மாண்டா இருக்கட்டும், அதே மாதிரி கெனடிக்கட், அதுக்கப்புறமா நியூ ஹாம்ப்ஷர், அதே மாதிரி மெயின், அதுக்கப்புறம் மாசசூசெட்ஸ். ஸோ இது மாதிரியான கிட்டத்தட்ட 6 மாகாணங்கள் உள்ளடங்கிய ஒரு பகுதி தான் நியூ இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த பகுதியை மையமாக வச்சு வெளிவரக்கூடிய ஒரு மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் ஜேர்னல் தான் இந்த நியூ இங்கிலாந்து மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் ஜேர்னல். அதில் நிறைய பங்களிப்புகளை ஜேம்ஸ் ஜாக்சன் கொடுத்து வந்தாங்க. மேலும் பாஸ்டன் மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவ இதழ், அதுலேயுமே ஜேம்ஸ் ஜாக்சன் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக 1840லிருந்து 1850க்குள்ள பல்வேறு முறை இவர் மாசசூசெட்ஸ் மெடிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக மறுபடியும் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1850 காலகட்டத்தில் இவர் ஸ்பாஸ்மேட்டிக் காலரா குறித்த ஒரு அறிக்கையை இவர் தயார் செஞ்சு வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டட் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான காய்ச்சல், ஸோ அதை தடுக்கிறதுக்குண்டான நடவடிக்கை குறித்த ஒரு அறிக்கையையும் ஜேம்ஸ் ஜாக்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் 1855ஆம் ஆண்டு இவர் லெட்டர்ஸ் டு எ யங் ஃபிசிஷியன் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம், ஒரு ஸ்மால் புக்கை 1855ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இது ப்ராஃபிட்டபிள் புக்காக இருந்தது மட்டும் இல்லாமல் மருத்துவ மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவான புத்தகமாகவும் மாறத் தொடங்கியிருந்தது. ஸோ இதனாலேயே இது அடுத்தடுத்து அடிஷன்ஸ் தான் 4 பதிப்புகளை 1855லிருந்து 1856 வரைக்கும் லெட்டர்ஸ் டு எ யங் ஃபிசிஷியன் அப்படின்ற புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதே 1856ஆம் ஆண்டு மறுபடியும் பாஸ்டன் டிஸ்பென்சரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாஸ்டன் டிஸ்பென்சரி ஃபார் தி மெடிக்கல் ரிலீஃப் ஆஃப் த புவர் அப்படின்றத மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஜேம்ஸ் ஜாக்சன் தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளை வெளியிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் இவர் என்னதான் ரிசைன் பண்ணியிருந்தாலும், அதாவது எம்ஜிஹெச் மாசசூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் இங்கிருந்தெல்லாம் இவர் ரிசைன் பண்ணியிருந்தாலும் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய சின்ன மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த பணியை 1860களுக்கு பிறகும் கூட செய்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய மனைவியான சேரா கேபட் ஜாக்சன், 2வது மனைவியான சேரா கேபட் ஜாக்சன் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இதுவும் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா இறுதியாக 1866ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஜாக்சன் இவருடைய மருத்துவ பயிற்சியை கைவிட்டுறாங்க, மெடிக்கல் ப்ராக்டிஸை விட்டுறாங்க, நோயாளிகளை சந்தித்து சிகிச்சை கொடுக்கக்கூடியதை நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1867ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1867 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் ஜேம்ஸ் ஜாக்சன் இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் ஜாக்சன் இறந்த பிறகு இவர் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் அந்த
யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருக்கக்கூடிய மேசசூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவருடைய ஒரு பஸ்ட்டு மார்பளவு சிலையானது வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது ஜேம்ஸ் ஜாக்சனை கௌரவப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்டது. மேலும் ஜேம்ஸ் ஜாக்சனை மையமாக கொண்டு பல புத்தகங்களானது வெளிவந்தது. குறிப்பாக முக்கியமாக சாமுவல் ஏ கிரீன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து பாஸ்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து 1630 1880 வரைக்கும் மெமோரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாஸ்டன் அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்டு அதாவது 1630 1880 வரைக்கும் இந்த 250 ஆண்டுகள் யாரெல்லாம் பெரிய சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க பாஸ்டனை பொறுத்த வரைக்கும், ஸோ அது அடிப்படையாக கொண்டு எழுதியிருந்தாங்க. அதில் ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பேர் இடம்பெற்றது. இது மாதிரி ஜேம்ஸ் ஜாக்சனுடைய பங்களிப்பு வந்து மிகச்சிறந்தது. இதனால தான் இவர் இறந்த பிறகும் பல்வேறு கௌரவங்களை பெற்று வராங்க. குறிப்பாக இன்னைக்கு வரைக்குமே மேசசூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற அந்த மேசசூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், இது ரெண்டுமே வந்து மிகவும் ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன்ஸ். குறிப்பாக வந்து இந்த ரெண்டுமே ஜேம்ஸ் ஜாக்சனுடைய இனிஷியேட்டிவ்னால தான் துவங்கப்பட்டது. ஸோ இதனாலேயே ஜேம்ஸ் ஜாக்சன் வந்து இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ஜாக்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.